நாட்களாக அந்த விலையில்லா விருந்தகம் நடந்துகிட்டு இருக்கு. அத்தனை நாட்களாக கண்ணுக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு மாநாட்டிற்கு பிறகு அந்த விலையில்லா விருந்தகத்தை வந்து அவங்க தூக்குறாங்க, நடத்தக்கூடாதுன்றாங்க, பர்மிஷன் கிடையாதுன்றாங்க. நீங்க யார் எதுக்கு தான் பர்மிஷன் கொடுப்பீங்க? ஸ்கூலுக்கு பக்கத்துல ஒயின் ஷாப் வைக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுப்பீங்க, கோயிலுக்கு பக்கத்துல ஒயின் ஷாப் வைக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுப்பீங்க, அதே போல வந்து ஸ்கூலுக்கு பக்கத்துல பொட்டி கடையில வந்து சிகரெட் விற்கிறதுக்கும் மற்ற போதைப் பொருட்கள் விற்கிறதுக்கும் இதெல்லாம் தங்கு தடை இல்லாம விற்கிறதுக்குலாம் நீங்க பர்மிஷன் கொடுப்பீங்க. சாப்பாடு போறதுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டீங்க. ஏன்னா சாப்பாடு போட்டா மக்கள் வந்து உங்களை மதிக்க மாட்டாங்களே. மக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்கள் செய்யறவங்க தானே மதிப்பாங்க. நீங்க நல்ல விஷயம் செஞ்சா தானே உங்களை மதிக்க முடியும் மக்கள். சோ இந்த விஷயத்தை நம்ம முன்னெடுத்து செய்யும் பொழுது இவர்கள் அதை தடுக்க முற்படுறாங்க. ஏன்னா மக்கள் மத்தியில வந்து தலைவர் அவர்கள் வந்து ரொம்பவே ரீச் ஆயிருக்காரு. இன்றைக்கு இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு எல்லாம் மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயுமே அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு அண்ணனாவோ தம்பியாவோ ஒரு மகனாவோ போயிட்டு நம்மளால போய் சேர முடியாத ஒரு விஷயம் தலைவர் ஏற்கனவே அவங்க வீட்டில் போய் சேர்ந்துட்டாரு. எங்களுடைய தலைவர் ஏற்கனவே ஒவ்வொரு வீட்லயுமே அண்ணனா இருக்காரு, தம்பியா இருக்காரு, மகனா இருக்காரு. ஒரு உறவோட உறவா வந்து ஒவ்வொரு வீட்லயுமே ஒரு அங்கம் ஆயிட்டாரு. ரேஷன் கார்டுல மட்டும்தான் ஒரு பேர் கிடையாது, மற்றபடி அங்க வீட்டுல ஒருத்தரா தான் இருக்காரு.